வணக்கம். இந்த ஒரு சுவாரஸ்யமான பகுப்பாய்விற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம டாக்டர் ராமச்சந்திரன் அவங்களோட ரொம்பவே ஆழமான நுட்பமான சில பார்வைகளை பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், பயாலஜி, அப்புறம் பழங்கால தமிழ் ஆன்மீகம், இது மூணும் சந்திக்கிற ஒரு அற்புதமான புள்ளி தான் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட். இந்த தொகுப்புல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதலாவது அந்த எல்லையற்ற பிரபஞ்ச சக்தி, அடுத்து பூமியில இருக்கிற அந்த கச்சிதமான சுற்றுச்சூழல், மூணாவதா மனிதனோட ரொம்பவே தனித்துவமான பயாலஜிக்கல் சாஃப்ட்வேர், நாலாவதா இயற்கையோட சீற்றம், கடைசியா உண்மையான ஆன்மீகத்துக்கும் கமர்ஷியல் ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதையெல்லாம் தான் வரிசையா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த எல்லையற்ற பிரபஞ்ச சக்தி அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். பொதுவா மேற்கத்திய அறிவியல் சார்ந்த ஒரு நாத்திகவாதம் இருக்கு இல்லையா? குறிப்பா இந்த பிரபஞ்சத்தை யாரும் படைக்கல அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன கருத்தை இந்த சோர்ஸ் மெட்டீரியல் முற்றிலுமா மறுக்குது. எந்த ஒரு நவீன புத்தகங்களும் வர்றதுக்கு பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம பழங்கால தமிழ் சித்தர்கள் இதையெல்லாம் ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது கடவுள் அப்படிங்கிறவர் ஒரு மனித உருவம் கிடையாது, அது ஒரு எல்லையற்ற காஸ்மிக் பவர், அதாவது எல்லையற்ற ஒரு பிரபஞ்ச சக்தி அப்படின்னு டாக்டர் ராமச்சந்திரன் ரொம்ப ஆணித்தரமா வாதிடுறார். அடுத்து பூமியோட அந்த மிக துல்லியமான சுற்றுச்சூழலை பத்தி பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு ஒரு கச்சிதமான கட்டமைப்பு இருக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விண்வெளியிலையும் சந்திரன்லையும் வெப்பநிலை -400 டிகிரி செல்சியஸ்னு உறைஞ்சு போயிருக்கு. இன்னொரு பக்கம் சூரியன் 5000 டிகிரிக்கு மேல தகதகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல பூமி மட்டும் எப்படிங்க நாம வாழ்றதுக்கு இவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு? அதுக்கு காரணமான அந்த மிக முக்கியமான நம்பர் இதுதான், 15 டிகிரி செல்சியஸ். இந்த ஒரு மேஜிக் எப்படி நடக்குதுன்னு டாக்டர் ராமச்சந்திரன் ரொம்ப அழகா விளக்குறார். அதாவது பூமியை சுத்தி இருக்கிற அந்த கார்பன் லேயர் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் மாதிரி செயல்பட்டு இந்த 15 டிகிரி வெப்பத்தை எந்த மாற்றமும் இல்லாம ரொம்ப கச்சிதமா பராமரிக்குது. சரி, அப்படியே கொஞ்சம் மைக்ரோஸ்கோபிக் லெவலுக்கு போய் மனிதனோட அந்த தனித்துவமான பயாலஜிக்கல் சாஃப்ட்வேர் பத்தி பார்ப்போம். பரிணாம வளர்ச்சி எப்படி நடந்திருக்குன்னு இந்த ஒரு பாதையை கவனிங்க. ஒரு சின்ன அமீபாவில் ஆரம்பிச்சு குரங்காகி, அப்புறம் மனிதனாகி, கடைசியா அவர் பெருங்குரங்கு, அதாவது கிரேட் ஏப் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைக்கு வருது. இந்த கிரேட் ஏப் அப்படிங்கிறது சாதாரண மனுஷன் கிடையாதுங்க. எந்த ஒரு எல்லையும் இல்லாம இந்த பிரபஞ்சத்தையே அளவிடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்ற ஒரு அபாரமான மனசு இருக்கிற நிலை தான் அது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த காஸ்மிக் பவர் ஒரு சூப்பரான மாஸ்டர் புரோகிராமர் மாதிரி செயல்பட்டிருக்கு. இப்போ நம்ம பேங்க்லையும் ஆதார்லையும் யூஸ் பண்ற கைரேகைகள், அப்புறம் கண்ணுல இருக்கிற ரெட்டினா ஸ்கேன்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் ஒருபோதும் காப்பி அடிக்கவே முடியாத அளவுக்கு முற்றிலும் தனித்துவமான ஒரு பயாலஜிக்கல் சாஃப்ட்வேரை அதை எழுதி வச்சிருக்கு. அடுத்ததா நம்ம 4வது பகுதிக்கு வருவோம், இயற்கையின் சீற்றம் மற்றும் பருவநிலை மாற்றங்கள். இப்படி ரொம்ப துல்லியமா ஒரு தெய்வீகமான முறையில உருவாக்கப்பட்ட இந்த கச்சிதமான சிஸ்டத்தை மனிதர்களாகிய நாம எப்படி அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த 274 ppm அப்படிங்கிற அளவீடு ஒரு பெரிய சாட்சி. நாம நிலக்கரி, பெட்ரோல் இதையெல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூமியோட அந்த பாதுகாப்பான கார்பன் பேஸ்லைன் அளவு 274 தான் இருந்துச்சு. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்? இந்த ஆப்டிமலான பேஸ்லைனை தாண்டி இயற்கையை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இதனால என்ன ஆச்சுன்னா, பிரபஞ்சத்தோட அந்த பேலன்ஸ் முற்றிலுமா சீர்குழைஞ்சு போச்சு. இப்போ பூமியும் இந்த பிரபஞ்சமும் வலி தாங்காம அலறுது அப்படின்னும் இயற்கை தன்னோட ரொம்ப கடுமையான பதிலடியை கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு அவர் ரொம்ப சீரியஸா எச்சரிக்கிறாரு. இதை அவர் சும்மா சொல்லலைங்க. எந்த ஒரு சார்பும் இல்லாம அவர் சுட்டி காட்டுற சில தெளிவான உதாரணங்களை பார்த்தாலே நமக்கு புரியும். பாலைவனத்துல இருக்கிற ஒட்டகங்கள்லாம் எதிர்பாராத அளவுக்கு பனி பெஞ்சு உறைஞ்சு சாவறது, மார்கழி மாசம்னாலே பனி கொட்டணும், ஆனா வரலாறு காணாத அளவுக்கு அந்த நேரத்துல அசாதாரணமான மழை பெய்யறது. குறிப்பா 1990களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இயற்கை பேரிடர்கள் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இதெல்லாமே இந்த மாற்றத்துக்கான தெளிவான சாட்சிகள் தான். இறுதியா நம்ம 5வது பகுதி, உண்மையான ஆன்மீகத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற வணிக ரீதியான ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த இடத்துல ஒரு ரொம்பவே ஆழமான சமூக விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரைவேட் ஃபிளைட்டை, சொகுசு பங்களாக்கள், ரோலிங் சேர்னு ஆடம்பரமா வாழ்ந்துகிட்டு தாங்க தப்பா சம்பாதிச்சதுல கடவுளுக்கு 50-50 லஞ்சம் கொடுக்க நினைக்கிற கமர்ஷியல் சாமியார்கள். இன்னொரு பக்கம் அண்ணாமலையார் மாதிரியான கோவில்களுக்கு காலில் செருப்பு கூட இல்லாம, கையில ஒரு காசு கூட இல்லாம இயற்கையோட இயற்கையா வாழ்ந்த உண்மையான பழங்கால சித்தர்கள். இது ரெண்டுக்கும் இருக்கிற முரண்பாட்டை அவர் ரொம்பவே கடுமையா விமர்சிக்கிறாரு. இதுக்கு வரலாற்றிலிருந்து வியாக்கரபாதர், பாம்பாட்டி சித்தர்னு குறிப்பிட்ட சித்தர்களோட பெயர்களையே அவர் உதாரணமா சொல்றார். காட்டுல எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம கொடிய புலிகளோட வாழ்ந்த வியாக்கரபாதரா இருக்கட்டும்,
பாம்புகளோடயே ரொம்ப அமைதியா வாழ்ந்த பாம்பாட்டி சித்தரா இருக்கட்டும், இயற்கையோட எவ்வளோ ஒரு கடுமையான சூழல்லையும் அவங்களால எப்படி அவ்வளோ இணக்கமா வாழ முடிஞ்சது அப்படிங்கறத நாம நிஜமாவே உணர்ந்து பார்க்கணும். இதை இன்னும் சரியா புரிஞ்சுக்க பழங்கால தமிழ் புலவரான திருமூலரோட இந்த வரிகளை கவனிங்க. மனம் செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. அதாவது உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது வெளியில செய்யற சடங்குகள் கிடையாது. அது நம்ம உள்ளுக்குள்ளேயே நடக்க வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர் கரெக்ஷன் அப்படிங்கிறத இது ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. அது மட்டும் இல்லாம மாணிக்க வாசகரோட வார்த்தைகளை மேற்கோள் காட்டி இன்னைக்கு இருக்கிற நவீன மதங்கள் சொல்லிக் கொடுக்கிற அந்த பொருளாசையை அவர் முற்றிலுமா நிராகரிக்கிறாரு. கார் வேணும், பங்களா வேணும்னு அலையாம ஆசை பாசங்களோட வேற அறுத்து எரிஞ்சிட்டு அந்த பிரபஞ்ச சக்தியை உணர்றதுதான் உண்மையான ஆன்மீக நிலை. இந்த விஷயங்களை நாம ஒரு நடுநிலையான பார்வையில அணுகும்போது அவருடைய ஒரு குறிப்பிட்ட விமர்சனத்தை கண்டிப்பா பதிவு செஞ்சாகணும். திருப்பதி மாதிரியான இடங்கள்ல மக்கள் கடவுளையே ஒரு பிசினஸ் பார்ட்னரா நினைச்சுக்கிட்டு தவறான வழியில சம்பாதிச்ச பணத்தை ஈடுகட்ட தங்கத்தை கொண்டு போய் காணிக்கையா கொட்டுறாங்க இல்லையா? அப்படி கொட்டுறதுனால அந்த லஞ்சத்துக்கு ஈடான வியாதிகளும் துன்பங்களும் தான் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும்னு அவர் ஒரு பெரிய எச்சரிக்கையை முன்வைக்கிறாரு. சரி, இந்த விளக்கப்பதிவோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். டாக்டர் ராமச்சந்திரனோட இந்த ரொம்பவே நுட்பமான விரிவான அலசல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். நாமமும் அந்த எல்லையற்ற காஸ்மிக் பவருக்கு லஞ்சம் கொடுக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அல்லது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இயற்கையின் மூலமா அதை உண்மையா உணர நாம தயாரா இருக்கோமா? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.